சிம்சோனை பாருங்க, இவன் வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான ஒரு சோதனை. முதல்ல ஒரு சிங்கம் வருது, இந்த சிங்கத்தை அவன் சாகடிச்சிட்டான், தூக்கி போட்டுட்டான். இந்த சிங்கம் எதை குறிக்குது? சோதனையை குறிக்குது. அவன் ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டார். இப்போ மறுபடியும் அதே பாதையில் போக முடியுது. நம்ம ஆல்ரெடி சாகடிச்சு போட்டுமே ஒரு சிங்கம், அது என்ன பண்ணுதுன்னு போய் பார்க்க போகிறான். அதில் போய் பார்த்தா அதோட எலும்பில் என்ன இருந்தது? தேன் இருந்தது. அந்த தேனை சாப்பிட்டான், தீட்டு. அதுக்கு அங்கிட்ட அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. சம்டைம்ஸ் சில சோதனை நீங்கள் மேற்கொண்டு இருந்திருப்பீங்க, நீங்கள் எப்பயோ ஓவர் கம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்ன ஓவர் கம் பண்ணுமே அந்த சோதனை, அது இப்போ என்ன தான் பண்ணிட்டு இருக்குதுன்னு திருப்பி பார்க்குறீங்க. போயிட்டு அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. சொல்கிறது உங்களுக்கு புரியல? உங்களோட எக்ஸோட ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் என்ன தான் பண்ணுது அது சோதனை. அதை பார்க்க ஆரம்பிச்சோன்னே பழைய நினைவுகளாக வர ஆரம்பிச்சிருது. இப்போ என்ன ஆகுறீங்க? எப்படியாவது கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. திருப்பி பழைய கனெக்ஷன் ஆரம்பிக்குது. எப்படி பார்க்குறீங்க? இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், வேறு டிக்டாக்ல போய் பார்க்குறீங்க. என்ன தான் பண்ணுது அந்த செத்த சிங்கம் அப்படின்னு பார்க்குறீங்க. அந்த செத்த சிங்கம்னு சாகலை, அதுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குது, மறுபடியும் ஒன்று அழிக்கிறதுக்கு. எதோ ஒன்று கத்தர் விளக்கிட்டாரோ அது உனக்கு சாபம். திருப்பி அதை திருப்பி பார்த்து நீ பிரச்சனை மாட்டிக்காது. சிம்சோனை மறந்துடாதீங்க. அடுத்த முறை யாராவது ஃபேஸ்புக் செக் பண்ண போனீங்கன்னா இந்த கதையை மறந்துடாதீங்க. சிம்சோன் நடந்தால் உங்களுக்கு நடக்கும். போனதாகவே இருக்கட்டும். மறுபடியும் போயிட்டு ஃபேக் ஐடியை திறந்து எல்லாத்தையும் போய் செக் பண்ணுறது. கேட்டால் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு முறை ஆண்டு தூக்கி போட்டுறனா அது குப்பை. திருப்பி குப்பையை கிளறி பார்க்கக்கூடாது. வாசமாக வரும், நாத்தம் தான் அடியும். தூக்கி போட்டுருங்க. So some of you are tempted because of your own. முதல்ல வரும்போது கர்த்தர் காப்பாற்றி விட்டார். இப்போ நீங்களே போய் தலையை விட்டா என்ன பண்ணுறது? ஒரு உதாரணத்துக்கு, ஒரு காலத்தை பயங்கரமாக ஒரு குடிகாரனா நீங்கள் இருந்திருப்பீங்க, ஆல்கஹாலிக்காக இருந்திருப்பீங்க. இப்போ ஆண்டு விடுதலை ஆக்கிட்டார். இப்போ என்ன பண்ணுறீங்க? நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு போய் பப்பில் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த வாடை உங்களை உள்ளுக்கு இழுத்து விட்டுரும், மறுபடியும் உள்ளுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. So you must understand, if you go by yourself, God will leave you on your own strength. உங்கள் சொந்த பலத்தில் விட்டுருவார். சோதனை கர்த்தர் அனுமதி கொடுத்தார்னா கர்த்தர் பலத்தை தருவார் தப்பி வர்றதுக்கு. நீங்களா தேடி போனா நீங்கள் மாட்டிக்குவீங்க. குப்பையை கிளறி பார்க்காதீங்க. போனதாகவே இருக்கட்டும். உனக்கு ஏன் அவ்வளோ அக்கறை பழசு மேலே? அது எப்படியோ போணுச்சு, நீ தப்பிச்சால அது போதும் உனக்கு. எதுக்கு இப்படி நோண்டி பார்க்குற? தேவையில்லாத விஷயம் தருது, ஆமாமா இல்லையா? Just leave it. See, don't turn and look at the past again. கடந்ததை திரும்பி பார்க்காதீங்க, அது பெரிய ஆபத்து உங்களுக்கு. ஹல்லேலூயா.